இதுதானடா? ஆ மாமா, மாப்பிள, நான் வெளியில போறேன். ஏதோ மருந்து வாங்கணும்னு சொன்னீங்களே, சீட்டு கொடுங்க, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு எதுக்கு மாப்பிள வீண் சிரமம்? எப்பவுமே பெரியவன் தான் வாங்கி கொடுப்பான், அவனே வாங்கி கொடுப்பான். நீங்க போங்க. இதுல என்ன மாமா இருக்கு? நான் வாங்கினா என்ன, மாப்பிள்ள வாங்கினா என்ன? அப்படி இல்ல, நீங்க வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள உங்களை வாங்கிட்டு வர சொல்றது தப்பு மாப்பிள்ள. பெத்தவங்களுக்கு பசங்க தான் செய்யணும், அதான் முறை. என்ன முறைய போங்க. இந்த காலத்துல இன்னும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நானும் சொன்னேங்க, எத்தனையோ தடவை நானும் சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. அதான் சொல்றாங்கல்ல, விட்டுருங்க. அதான் வாங்கிட்டு வரேன்னு சொல்றாருல, யார் வாங்கினா இவங்களுக்கு என்ன? அதிசயமா மனசு வந்து காசு போட்டு மருந்து வாங்குறான்னு இன்னைக்குதான் சொல்றாரு. எல்லா செலவையும் புருஷன் தான் பண்ணணுமா? எல்லாத்தையும் என் புருஷன் தலையிலேயே கட்டுறது. சம்பாதிக்கிறது ஒருத்தரும் இல்ல, செலவு மட்டும் என் புருஷனே பண்ணணும். எல்லாம் உன் புருஷன் கொடுக்கற இடம் தாண்டி. அவரு கொஞ்சம் இழுத்து பிடிச்சாருன்னா எல்லாம் சரியாயிடும். அதை எங்க உன் புருஷன் செய்யறாரு? அவரு ஒரு நாள் அதை செய்ய மாட்டாரு. எல்லாம் என் தலை எழுத்துமா. சரிம்மா, நான் வெளியில போயிட்டு வரேன். ஏதாவது வேணா ஃபோன் பண்ணு, நான் வாங்கிட்டு சரிங்க. வரேன். வாப்பா திரு. சரி. காஃபி ஏதாவது வேணுமா திரு? என்னம்மா? என்ன? கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? யாருக்கும் மனசால கூட எந்த பாவமும் நினைச்சதில்ல. அப்படி இருந்தும் என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? நல்லா போயிட்டு இருந்த ஹோட்டல்ல இப்ப கஸ்டமரே வரதில்ல. கையில இருந்து காசு போட்டுதான் ஹோட்டலே நடத்த வேண்டியிருக்கு. இந்த நிலைமையில ரங்கநாதன் சார் வேற வீட்டுக்கு கொடுத்த மொத்த பணத்தையும் உடனே கேட்கிறாரு. அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க போவேன்? கோர்ட்ல கேஸ் வேற வாய்தான்னு இழுத்துக்கிட்டே போகுது. சுத்தி சுத்தி எல்லா பக்கமும் எனக்கு நெருக்கடியாவே இருக்கு. என்னால இந்த பிரஷரை தாக்கு பிடிக்க முடியல. நீதான் எனக்கு இதுக்கு ஒரு வழி காட்டணும் கடவுளே. அக்கா, என்னக்கா அண்ணன் என்னைக்கும் இல்லாம நேரா போய் சாமி கும்பிடுறாரு? தெரியலையேடா, வரட்டும் கேப்போம். திரு, என்னடா ஏதோ வருத்தப்பட்ட மாதிரி இருக்க? உள்ள வந்தது நேரா பூஜை ரூமுக்கு போய் சாமியை கும்பிடுற, என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லக்கா, சாமி கும்பிடணும்னு தோணுச்சு, அதான் சாமி என்னடா? கும்பிட்டேன். பிறந்ததுல இருந்தே நான் உன்னை பாத்துட்டு இருக்கேன். நான் உன் அம்மாடா. உன் முகமே சரியில்லடா. நீ எதையோ மனசுக்குள்ள போட்டு குழம்பி தவிக்கிற. எதையும் மறைக்காத, எதுவா இருந்தாலும் மறைக்காத சொல்லு. அம்மா கிட்ட உள்ளது என்னன்னு சொல்லு, அப்பதான் உன் மனசுல இருக்க பாரம் குறையும்டா. மாப்பிள்ள, எதுக்குமே நீ கலங்கி நான் பார்த்ததே இல்லையா மாப்பிள்ள? என்னாச்சு? வெளியில ஏதாவது பிரச்சனையா? கௌதமோட அப்பா உடனே பணம் கேட்ட விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப சங்கடப்படுவாங்க. அதனால இப்போதைக்கு எதையும் வீட்டுல சொல்ல வேணாம். இவங்களுக்கு தெரியாம இருக்கிறதே நல்லது. என்னடி கீர்த்தி, மாப்பிள்ள ஒன்னும் சொல்லாம இருக்காரு? அதாம்மா எனக்கு ஒண்ணு புரியல. ஏன் அவர் இன்னைக்கு இப்படி இருக்காரு? நம்ம கிட்ட ஏதாவது உண்மையை மறைக்கிறாரா? என்னப்பா நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம், நீ பாட்டுக்கு பேசாம இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, வெளியே வெயில போய் அலைஞ்சிட்டு வரேன்ல, அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. அதுவும் இல்லாம ஹோட்டல் பிசினஸ் வேற ரொம்ப டல்லா இருக்கு, அதான் மனசு கொஞ்சம் சரியில்லை. இத பாரு திரு, நீ கவலைப்படாத. நான் கும்பிடுற முருகன் உன்னை கைவிட மாட்டான். கவலைப்படாதடா, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். டேய் திரு, உனக்கு ஹோட்டல்ல உதவிக்கு ஆளுங்க வேணும்னா நானும் மாமாவும் வந்து செய்யறோம்டா. விட்ரா, ஹோட்டல்ல கஸ்டமர்ஸை கவர்றதுக்கு புதுசா நாம ஏதாவது யோசிச்சு செய்வோம். எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ எதுவும் கவலைப்படாம இரு. ஆமாண்ணே, இப்பெல்லாம் வயசானவங்க யாருன்னே ஹோட்டலுக்கு வரா? யங்ஸ்டர்ஸ் தானே அதிகமா வராங்க. அவங்களுக்கு ஏத்தாப்புல புதுசு புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணலாண்ணே. இதோ பாருடா, சின்ன மாப்பிளையே நமக்கு யோசனை சொல்ற அளவுக்கு வந்துட்டான். அக்கா, என்ன செய்யலாம்னு யோசிச்சுதான் முடிவு பண்ணணும். பார்க்கலாம். சரி டே. உண்மைதான் கீர்த்தி, நீ சொன்ன மாதிரி மாப்பிள்ள மனசுல என்னமோ இருக்கு. அத சொல்ல முடியாம அவர் தவிக்கிறாரு. ஆமாமா, அது என்னன்னு அவரே சொல்லட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்.
ஐயோ, காப்பி தூளும் காலி ஆயிடுச்சு, சர்க்கரையும் காலி ஆயிடுச்சு, சொல்ல மறந்துட்டோமே. மகா உன்கிட்ட காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? எங்க காப்பி போடுறதுக்கு காப்பி தூளும் சர்க்கரையும் இல்லைங்க. இங்க பக்கத்துல மளிகை கடை இருக்குல்ல, அங்க போய் வாங்கி கொடுத்துருங்க, நான் காப்பி போட்டு தரேன். என்னது நானா? மாச கடைசி ஆயிடுச்சு. இருக்கிற காசை வச்சு இந்த மாசம் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாம இருக்க. மாப்பிள்ள கிட்ட 1000 2000 தேத்தல நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா என் மடியிலே கை வைக்கிற? ஒண்ணு பண்ணு, நீயே போய் காஃபி தூள் வாங்கிட்டு வந்து நீயே காஃபி போட்டு நீயே குடி, நான் வரேன். ஏங்க என்ன? சரி விடுங்க, காப்பி தூள் வாங்க வேண்டாம். ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போனோம், எங்க போனாலும் சீக்கிரம் வந்துருங்க. அதெல்லாம் கரெக்ட் டைமுக்கு வந்துருவேன். ம். ஐயோ, மளிகை சாமான் வாங்க சொல்லணுமா? என்ன பண்றது? அதுக்குள்ள அம்மாவை போய் ஆஸ்பத்திரி போறதுக்கு ரெடியா சொல்லணும். மா, திரு இங்கதான் இருக்கியா நீ? ஹோட்டலுக்கு போலியாப்பா? இல்லக்கா, போகணும். சொல்ல, என்ன விஷயம்? இல்லப்பா, இந்த மாசத்துக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் காலி ஆயி போச்சு. இப்பதான் பாக்குறேன் காப்பி தூள் கூட காலி ஆயிடுச்சு. நான் கடைக்கு ஃபோன் பண்ணி லிஸ்ட சொல்லிடுறேன், நீ போகும்போது கொஞ்சம் பணத்தை கொடுத்துருப்பா. அவன் அப்பதான் உடனே மளிகை சாமான்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து டெலிவரி கொடுப்பான். சரியா? அப்புறம் நான் இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போறேன்ப்பா. எதுக்குக்கா? என்னடா கேக்குற? மாசம் மாசம் செக்கப்புக்கு போவேன்ல. ஆமால. சரி, நீ மாமா கூட்டிட்டு போயிட்டு வா. அவரை கூட்டிட்டு போற, அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா இந்த மாசம் செக்கப்புக்கு போனா அதோட குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு ஸ்கேன்லாம் பண்ணி பாப்பாங்க. கொஞ்சம் காசு செலவாகுண்டா. உன்கிட்ட பணம் இருக்கா? இப்பதான் அவர்கிட்டயும் கேட்ட, அவர்கிட்ட இல்லைன்னாரு. அதான்டா, ஒரு 5000 தேவைப்படும்டா. அக்கா, அது வந்து சரி, ஹோட்டலுக்கு கிளம்பலையா? இல்லப்பா, இனிமே தான் கிளம்பணும். என்ன விஷயம்ப்பா? ஒன்றும் இல்லைப்பா, போன மாதம் வாங்கின மாத்திரை மருந்தெல்லாம் தீந்து போச்சு, வாங்கணும். அதுக்கும் சேர்த்து மகா கிட்ட பணம் கொடுத்து அனுப்பு. ஆமாப்பா, சொல்லணும்னு நினைச்சேன், மறந்து போச்சு. அக்கா, நான் கிளம்புறேன். அங்க எடுத்து வச்சிருக்கேன் பாரு, பாக்ஸ்ல எடுத்துட்டு போ. அண்ணா, இந்த மாசம் காலேஜுக்கு செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும்ண்ணே. சரிடா, நான் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன், அடுத்த வாரம் கட்டிக்கலாம். சரிண்ணே. போ, கிச்சன்ல பாக்ஸ்ல வச்சிருக்கேன் பாரு, எடுத்துக்கோ. எடுத்துக்கிட்டியாடா? எடுத்துருங்க. நல்லா மூடிக்கோ. ம்.